ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு முதல்ல நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பட்டை ஏலக்காவை மிக்ஸி ஜாரில் போடலாம். மொத்தமாகவே நமக்கு கேக் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு சீனி தேவைப்படும். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் போடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துடலாம். கப்பில் இருக்கக்கூடிய மீதி சீனியை பாத்திரத்தில் தட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த சீனி உருகி நல்ல ஒரு பதத்தில் வரும். அப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இப்போ சீனி நல்லா உருகியாச்சு. இப்போ கொஞ்சம் கப்பில் தண்ணி எடுத்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ணும்போது சீனி சூடாக இருக்கனால மேலே தெறிக்கும். கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் வத்தி வர டைமில் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தட்டி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. மைதா மாவு 2 கப்பு. அந்த மாவுக்கு கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த 2 எண்ணத்தையும் எடுத்துருங்க. எடுத்து ஒரு அரிப்பில் வச்சு நல்லா அரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சோம்ல சீனி ஏலக்காய், அதையும் தட்டி நல்லா அரித்து எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம அரித்து எடுக்கிறோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு தான். இதை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி வர வேஸ்ட்டுகளை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் பவுடரையும் தட்டி கொஞ்சம் பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு கரெக்டான பதத்தில் வந்தால் தான் கேக் வரும். அதனால பாலெல்லாம் ஊற்றும்போது தேவைக்கேற்ப பார்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை இந்த மாவு கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த நட்ஸை எடுத்து அந்த மாவுக்கு கூட தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 கப் அளவுக்கு உப்பை எடுத்து அப்படியே நிரத்திக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கட்டும். நிரப்பிட்டு அந்த பாத்திரத்தை கேஸில் வச்சு நல்லா சூடுபடுத்துங்க. மீடியம் சைஸு குழி பாத்திரத்தை நல்லா நெய் தேய்ச்சி எடுத்துடலாம். நீங்கள் அடியில் ஏதாவது போட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் அடி பிடிக்காமல் ஈஸியாக இலை வரும். நாங்கள் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியே எடுத்தோம். ஏன்னா நாங்கள் பேப்பர் எதுவுமே வைக்கலை, நெய் மட்டும்தான் தடவினோம். நீங்கள் பேப்பர் ஏதாவது அடியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இலை வச்சாலும் ஓகே தான். இப்போ சுவையான ப்ளம் கேக் ரெடி ஆயிட்டு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். மைக்ரோ ஓவன் எல்லாம் தேவை கிடையாது. நம்ம வீட்டிலையே எல்லாரும் பண்ணிக்கலாம்.